வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டுவதற்கான ஏற்பாடுகளில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தற்பொழுது மோதல், போலீஸ் பாதுகாப்புகள் குவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் பல பிரச்சனைகள் இரு அணிகளாக பிரிந்து கிடப்பதும், நடுநிலையாக பல நிர்வாகிகள் இருப்பதும் அதிமுகவின் வளர்ச்சிக்கும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் கிட்டத்தட்ட 85 மாவட்ட செயலாளர்களில் 50 மாவட்ட செயலாளர்கள் SP வேலுமணி அவர்களுக்கும் CV சண்முகம் அவர்களுக்கும் ஆதரவாக செயல்படுகிறார்கள். அதிலும் 15 மாவட்ட செயலாளர்கள் நடுநிலையாகவே இருக்கிறார்கள். எடப்பாடிக்கும் ஆதரவு இல்லை, CV சண்முகம் அவர்களுக்கும் ஆதரவு இல்லை என்பதையும் தெரிவித்து விட்டனர். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தற்பொழுது அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் புதிதாக நியமிக்கப்பட்ட 20 மாவட்ட செயலாளர்கள் வந்துள்ளனர். பல முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை. அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் இதில் கலந்து கொள்ளவில்லை. எதிர்பாராத விதமாக SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் தரப்பினர்கள் அதிமுகவில் ஒட்டுமொத்தமான மாற்றங்களை எடப்பாடி சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார் என்று தனது ஆதரவாளர்களை அழைத்து கொண்டு அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். இதனால் அங்குள்ள போலீஸ்களும் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். உங்களுக்கு அழைப்பிதழ்கள் இல்லை, நீங்கள் செல்ல வேண்டாம் என்று காவல்துறையினர் கூறியுள்ளனர். முறைப்படி நீதிமன்றத்திலும் நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே எம்பியாக நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டீர்கள். உங்களது அதிகாரம் MLA அதிகாரமாகத்தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டு CV சண்முகம் அவர்களிடம் தற்பொழுது சட்ட நிபுண ஆலோசனைகளை மேற்கொள்ளுமாறு காவல்துறையினர் பரிந்துரைத்துள்ளனர். தற்பொழுது அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்றும், தற்பொழுது மாவட்ட செயலாளர்களும் மூத்த நிர்வாகிகளும் மட்டுமே ஆலோசனை செய்ய வேண்டும் என்று உத்தரவுகளை எடப்பாடி பிறப்பித்ததாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் கடந்த 2 மணி நேரம் ஏற்பட்டுள்ளது. அதிமுகவின் நிலைப்பாடுதான் என்ன? எம்ஜிஆர் அவர்கள் கட்டிக்காத்த அதிமுகவை சிறப்பாக ஜெயலலிதா அவர்கள் பல துன்பங்கள் இடையூறுகள் வந்த போதிலும் அதை நிலையாக நிலைநிறுத்தி வெற்றி வாய்ப்பை தக்க வைத்து தொடர்ச்சியாக 2 முறையும் வெற்றி வாகை சூடியவர்தான் ஜெயலலிதா அவர்கள். அவருக்கு பின்னால் OPSம் அதை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய பொறுப்பையும் ஜெயலலிதா அவர்கள் விட்டு சென்றார். ஆனால் சசிகலா அவர்கள் எதிர்பாராத விதமாக எடப்பாடி விசுவாசமாக இருப்பார் என்று அவருக்கான பதவியையும் முதல்வர் பதவியையும் கொடுத்தார். ஆனால் அவர் சிறைக்கு சென்ற ஒரு சில மாதங்களிலேயே கட்சியை விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவை நீக்கி மிகப்பெரிய ஒரு துரோகத்தையும் செய்துவிட்டார். இதனால் OPS அவர்கள் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட போதிலும் பல நிர்வாகிகள் எடப்பாடிக்கு பின்னாலே இருந்தார்கள். வேறு வழியில்லாமல் அவர் அந்த 4 ஆண்டுகளை துணை முதல்வராக இருந்தே கழித்துவிட்டார். அதனைத் தொடர்ந்து தோல்வியடைந்த பிறகு எடப்பாடி தன்னிச்சையாக அவரது குடும்ப உறுப்பினர்களை அதிமுகவிற்குள் கொண்டு வர வேண்டும், அதிமுகவை குடும்ப அரசியலாக கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுவதாக OPS அவர்கள் முதலாவதாக தனது கருத்துக்களை முன்வைத்து சில நிர்வாகிகளை தனது பக்கம் வரவழைத்தார். ஆனால் அப்பொழுதும் கூட தற்பொழுது இருக்கக்கூடிய CV சண்முகம், KS ஒட்டுமொத்தமான அதிமுகவின் விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் எடப்பாடியின் பக்கமே இருந்தார்கள். ஏன் செங்கோட்டையன் உள்ளிட்ட பலருமே எடப்பாடிக்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களுக்கும் உண்மைத்தன்மை என்னவென்று புரிந்துவிட்டது. செங்கோட்டையனும் OPS அவர்கள் பேசியது சரிதான் என்பதை தெரிவித்தார். ஆனால் அவரையும் பதவியிலிருந்து நீக்கினார். தற்பொழுது அவர் விஜய் அவர்களது கட்சியில் இணைந்து தற்பொழுது நிதியமைச்சராகவே பொறுப்பேற்றுவிட்டார். அவர் மட்டுமா, பல நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவை பிறப்பித்தார். அவர்கள் அனைவருமே தற்பொழுது MLAக்களாகவும் அமைச்சர்களாகவும் தான் சிறந்து விளங்குகிறார்கள். ஆனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சை கேட்டு நாங்கள் தான் தற்பொழுது நடுத்தெருவில் நிற்பது அதிகாரம் இல்லாமல், மக்களின் ஆதரவு இல்லாமல் சுமார் 47 MLAக்களை மட்டும்தான் பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்துவிட்டோம் என்ற ஆணவத்தில் தற்பொழுது கோபத்திலும் பல நிர்வாகிகள் பேசக்கூடிய வகையிலும் அமைந்துள்ளது. ஆனால் எடப்பாடி தான் இதற்கு காரணம். அவரது தலைமை சரியில்லை என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். தற்பொழுது அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு, ஆலோசனைகளை நடத்துவதற்கான கிட்டத்தட்ட 8 முறை அவரை தொடர்பு கொண்டோம். ஆனால் அவர் சேலத்தில் இருந்து கொண்டே நான் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதியானது, விஜய்க்கு ஆதரவுகளை கொடுக்க வேண்டாம், அதிமுக மீண்டும் வரும் என்பதை தெரிவித்துவிட்டார். எப்படி மீண்டெழும்? அதிமுகவின் நிலைகள் தற்பொழுது பெண்களது ஆதரவுகள், இளைஞர்களது ஆதரவுகள் இல்லாமல் அரியணை ஏறுவது மிகப்பெரிய கடினம். 3ஆவதாக நாம் தள்ளப்பட்டு விட்டோம்.
திமுகவை மிகப்பெரிய ஒரு கட்சி. ஆனால் ஸ்டாலின் அவர்களை குளத்தூரில் தோல்வியடைந்து விட்டார். ஆனாலும் அக்கட்சியில் உயிர் திளப்போடு இருக்கக்கூடிய காரணம் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமைதான். ஆனால் நம்மிடம் அது இல்லை. கட்சியின் தலைமைகளை நாம் கேட்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய வகையில் தலைமை சிறப்பாக அமையவில்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் வி சண்முகம் போன்றவர்கள் முன்வைத்ததால் தற்பொழுது அதிமுகவில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. இதனால் காரணமாகத்தான் சில மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியிலிருந்து நீக்கி புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்தார். இந்த மாவட்ட செயலாளர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பேசுவதற்காகத்தான் இன்று அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதனால் தான் கடுமையான கோபமடைந்த வி சண்முகம், KS வேலுமணியன் ஒட்டுமொத்தமாக தற்பொழுது SP வேலுமணி போன்றவர்களும் தற்பொழுது ஒட்டுமொத்த எதிர்ப்புகளை தெரிவிக்கும் விதமாகவும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு வருகின்றனர். இதனால் அங்கு போலீஸ்கள் பாதுகாப்புகள் குவிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது மிகப்பெரிய தவறுதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை வெற்றியடைய வைத்திருக்க வேண்டும், அல்லது எதிர்க்கட்சியாவது கொண்டு சென்றிருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடியிடம் ஒற்றுமை இல்லை. அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளே இறுதியானது என்று அவரை கூறிக்கொண்டு எங்களை ஏமாற்றிவிட்டார். எங்களது தொகுதிகளிலும் மாவட்டங்களிலும் பெரும்பான்மையான பெண்களது ஆதரவுகள் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய சூழலும் உருவாகிவிட்டது. மக்கள் விஜயை முதல்வராக தேர்வு செய்துவிட்டார்கள். ஆனால் தனி பெரும்பான்மை இல்லை. தற்பொழுது விஜய்க்கு ஆதரவுகளை கொடுத்து நாம் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தால் நிச்சயம் திமுகவை நாம் தமிழ்நாட்டை விட்டு அகற்றியிருக்கலாம். ஆனால் எடப்பாடியோ திமுகவுடன் கைகோர்த்து விஜய் அவர்களை அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் உருவானதே நிச்சயம் அவர் எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டார், எம்ஜிஆருக்கு துரோகம் செய்துவிட்டார் என்று SP வேலுமணி அவர்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பல அதிமுகவின் உண்மையான விசுவாசிகள், பல லட்சம் தொண்டர்கள் தற்பொழுது SP வேலுமணியின் பக்கமும் வி சண்முகம் பக்கமும் தான் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 1800 நிர்வாகிகள் கையெழுத்திட்டு SP வேலுமணி அவர்கள் உடனடியாக அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று கையெழுத்திட்ட காரணத்தினால் நாங்கள் சம்மதம் தெரிவித்துவிட்டோம். நீதிமன்றத்தை நாட உள்ளோம். தற்பொழுது நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அவர்கள் மாவட்ட செயலாளர்களே கிடையாது, அவர்களது பதவி அங்கீகரிக்கப்படாது என்று தற்பொழுது SP வேலுமணி அவர்களும் கூறியுள்ளதுதான் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் அதிமுகவின் தலைமை ஆலோசனை கூட்டத்திலும் பரபரப்பான ஒரு சூழலும் உருவாகியுள்ளது. நிச்சயம் எடப்பாடி இதற்கு முன்னால் சரியாகத்தான் இருந்தார். ஆனால் அவரது பதவி ஆசை, எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் தனக்கு பதவி வேண்டும், அதிகாரம் வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுவது எடப்பாடி தவறா என்று கேட்டால், அதை ஆளும் திறமையாக கட்சியை வலுப்படுத்தி வெற்றி வாகை சூடிக்கொண்டே இருந்தால் தவறில்லை. தொடர்ச்சியாக 11 தேர்தல்களில் தோல்வியடைந்து எடப்பாடி தலைமையில்தான் இருப்பேன் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வியை SP வேலுமணி அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.